296 சொன்னோம். அப்புறம் கரெக்டாக தான் போகிறீங்க. நம்ம கூட உட்காந்துட்டு வரவர் வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் போகும்போது போலீஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயத்திலே நான் போயிட்டு இருந்தேன், தப்பே பண்ணாமல். அதே மாதிரி பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். ஸோ டைம் கரெக்டாக 8. ஸோ இந்த டைமில் கரெக்டாக ரேபிடோ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. 3 PM நைட்டு 12 PM வரைக்கும் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமில் ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ரேபிடோ அப்படின்னு சொல்லி ஒரு தோணலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் பண்ண உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஃபுட் ஆர்டரு. ஸோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து பைக் டாக்ஸி ஆர்டர்லாம் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து சர்வீஸ் மேனேஜரில் போனால் லைனாக காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆர்டர் தான் ரேபிடோலேருந்து வரும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரேபிடோவில் வந்து எது மூலியமாலாம் பணம் சம்பாதிக்க முடியும்னா, ஒன்று வந்து நம்ம ஆர்டரில் பிக்கப் பண்ணி கூட்டு போய் ட்ராப் பண்ணுறது ஒன்று. செகண்ட் வந்து ஃபுட் ஆர்டர், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ஆர்டர்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரேபிடோலையும் வரும். ஸோ அந்த ஆர்டர் எடுத்துமே நம்ம ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து மணி கிடைக்கும். அந்த மாதிரி பார்சல் ஆர்டர். ஸோ கஸ்டமர் வீட்டில் ஒரு பொருள் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களால போக முடியாதுன்னா நம்மகிட்ட கொடுத்து விடுவாங்க. ஸோ அது மூலிமா சம்பளம், அது பேர் பார்சல் ஆர்டர். அப்புறம் ஒரு கிராசரிஸ், இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கூட நமக்கு வரும். சூப்பர்ப்பா. ஒரு 3 kilometers ஆர்டர் இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன் கேஸ். ஸோ இங்கே தான்ப்பா, பக்கத்துலேயே தான்ப்பா பிக்கப்பு. இந்த டைமில் ஓட்டி போட்டால் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க நான் பழைய போட்ட வீடியோஸ்லாம் கேட்டிருப்பாங்க, ப்ரோ இந்த 8 மணிலேருந்து நைட்டு 11-12 மணிக்கு ஓட்டினா எவ்வளோ வரும் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வேறு இப்போ தான் எக்ஸ்பென்ஸ் செய்யுது, அதனால் வந்து பயங்கர சில்லுன்னு கூலிங்காக அழகாக இருக்குது. ஸோ இங்கே தான் பிக்கப் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் ஓடிபினா ஓகே, நான் உட்காரலாம். தூரங்க ஒரு நிமிஷம் ஹெல்மெட் எடுத்தேன். ஒரு ப்ரோ நேற்றோ முந்தானத்து வீடியோவில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ்லேயே அது வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக. ஸோ என்ன கமெண்ட் அப்படின்னா, நைட் டைமில் ஓட்டினா சர்ஜு. ஸோ இது நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகிறான், வெடிகாலம் 4-5 அந்த அது வரைக்கும் ஓட்டு வரான். ஏதோ 2000 ரூபா சம்பாதிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னாலே நம்ப முடியல கேஸ். நம்மளும் தான் ஓட்டிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரேபிடோவில் வந்து ரிலாக்ஸாக ஓட்டினா ஒரு நாளைக்கு 8 hour ஓட்டினா 1000 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க கைஸ், ப்ராஃபிட். அதுதான் இப்போதைக்கு என் மைண்டில் இருக்குது. ஸோ 2000 ரூபாலாம் பாசிபிளான்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்குமே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ யாரும் அப்படி ஓட்டி தினமும் சம்பாதிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். முடிஞ்சால் அது எப்படி சம்பாதிக்கிற ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி 1 லிட்டர் நம்ம போட்டுப்போம். பட் ஆனால் இருந்தாலும் பைக் வந்து ஆஃப் ஆகிடுது கைஸ் இந்த பைக்கில். ஸோ பேஷன் ப்ரோ BS6 பைக் ஓட்டுறவங்க வச்சுருக்கவங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அடிக்கடிக்கு வந்து இது ஆஃப் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னே தெரில. மெக்கானிக் ப்ரோ கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாடலே அப்படி தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதோ காரணம் சொன்னாங்க. அது என் மைண்டில் நிற்கல. நான் வாங்கின புதுசில் கரெக்டாக தான் இருந்துச்சு, போக போக அப்படி ஆகிடுச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த பைக் தான் வச்சுருக்காரு, அவருக்கும் சேம் ப்ராப்ளம். இங்கேயா 35 ரூபா கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 35 ரூபா தான். ஆனால் சார் வந்து 40 ரூபா கிட்டே பே பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. தேங்க்யூ உறவுகளே. அப்புறம் நான் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 89 ரூபா காட்டுது, எனக்கு வந்து 299 ரூபா காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ தான் ரேபிடோ புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனாக வேறு ஒன்றும் இல்லைப்பா, இந்த கமிஷன் ரேபிடில் எப்பயுமே பிடிப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம எடுக்கிற ஆர்டரில் ஒரு ஆர்டருக்குமே வந்து இத்தனை % சொல்லி கமிஷன் பிடிப்பாங்க. ஸோ அந்த கமிஷன்லாம் பிடிக்காமல் நம்ம ஓட்டர் காசு நமக்கே ஃபுல்லாக வரணுன்றக்காக தான் இந்த இது சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது. என் ஐடிக்கு வந்து 89 ரூபா காட்டுது, வேறு ஒரு ப்ரோக்கு வந்து 299 ரூபா காட்டுதான். அது வந்து எதனால் அப்படி காட்டுது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஐடிக்கு எப்பயுமே அதே மாதிரி காமிச்சிட்டே இருக்காது. எனக்கே வந்து போன வாரத்தில் அது 3 வாரம்லாம் வந்து 199 ரூபா காமிச்சிது, இப்போ 89 ரூபா காட்டுது. அது மாறிட்டே இருக்கும். ஸோ அதுமாதிரி உங்களுக்கும் வந்து மாறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே காட்டல ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. ரேபிடோ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் மாதங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரோ சொன்னார். அவருக்குலாம் 3 மாதம் கழிச்சு தான் ஆச்சு ஆக்டிவேட் ஆகி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். சூப்பர்ப்பா. 7 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க கைஸ். எங்கே இருந்தா திருவருக்காடு கிட்ட பிக்கப்பு, பூந்தமல்லி கிட்ட ட்ராப்பு. உறவுகளே, இந்த ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கே பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். பெட்ரோல் இல்லையோ, சரி ஓகே, போகும்போது பெட்ரோல் போட்டு போயிடலாம். பெட்ரோல் இல்லாமல் இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். வேறு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நான் 6 minutes கிட்ட ஆகும்னு காட்டுது. இந்த மாதிரி ரோட்டில் ஆணி அங்கங்கே இருக்கும் கைஸ், பார்த்து ஓட்டுங்க. என்னங்கடா கூகுள் மேப் இந்த இடம்லாம் காட்டுது. இப்படிக்கா கொஞ்சம் வழி இருக்கா, போக முடியுமா? இப்படிக்கா எங்கடா வழி இருக்குன்னு காட்டுது. இப்படிக்கா வழி இல்லையா?
பாருங்க கைஸ் எப்படி காமிச்சிருக்கு கூகுள் மேப்பு. நம்ம போய் ரீச் ஆகுதுல கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்களோ. அங்கே என்ட்ரன்ஸ்ல நான் வந்துடுறேன். ஓ அங்கேயா? ஓகே ஓகே ப்ரோ, நான் வந்துடுறேன். எங்கே தெரியுமா பிக்கப்பு? ஸோ சென்னையில் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சவிதா டென்டல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் பிக்கப்பு. ஆனால் நம்மளை திருவாரூர் போயிட்டு அப்படிக்கா சுற்றி பேக் சைடாக காமிச்சு நம்மளை கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். குறுக்கோள் ஷார்ட் ரூட் இருக்கும், அங்கே வந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளை திருவாரூர் கூட்டு இப்படிக்கா கூப்பிட்டு போகலான்னு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு வழியில் பூந்து போயிட்டேன் கைஸ். இதுலேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, சார் கரெக்டாக எந்த இடம் சார் எங்கே இருக்குது, நியர்பையில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டே போங்க. ப்ரோ ரேபிடோவா? வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. இக்கா வழியே இல்லை ப்ரோ, நான் எப்படிக்கா வந்துட்டேன், அப்படிக்கா போய் சுற்றிட்டு வந்தேன். சரி ஓடிபி சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம பூந்தப்பள்ளி பக்கமாக போனோம். ஸோ இப்படிக்கா கட்டிங் எல்லாமே சைடில் வந்து மூடி வச்சுருக்காங்கப்பா. ஸோ கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. அப்படிக்கா வழியே இல்லை, அப்படிக்கா பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அப்படிக்கா கட்டிங்கும் இல்லை, நம்ம போய் சுற்றிட்டு தான் வந்தாகணும். பெட்ரோல் வர நின்றும் போலியே. பெட்ரோல் பங்க் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் போக மாட்டேறது தெரில. நம்ம செகண்ட் கீழே போக ட்ரை பண்ணலாம். ஆண்டவா கொஞ்சம் காப்பாற்றிடு ஆண்டவா ப்ளீஸ். ஸோ கைஸ் பெட்ரோல் பங்க் இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் நம்ம போகிற வழி இப்படிக்கா தான். பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். வாங்க இப்படியே போயிடலாம். ஒரு லிட்டர் ப்ரோ. செகண்ட் ஆர்டர் வந்து நான் ட்ராப் பண்ண போகிறோம் ப்ரோ. 58 ப்ரோ. ப்ரைஸ் 58 ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இதில். ப்ரைஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் 7 ரூபா வந்து ரேப்பிடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் அந்த பூந்தமல்லி கிட்ட தான் இருக்கிறோம். ஸோ முன்னாடி ஒரு 2-3 ஹோட்டலும் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் இங்கேருந்தே பிக்கப் ட்ராப் போகிற ஆர்டரும் இங்கேருந்து நிறைய வரும். கைஸ் ஃபைனலாக ஒரு ஒருத்தனை ஆர்டர் போட்டாங்க, அதாவது இங்கே பக்கத்துலேயே பிக்கப் ஒருத்தவங்க. ஸோ அங்கேருந்து வந்து காட்டு பக்கமே எங்கேயும் சம்திங். அப்புறம் வந்து ஒரு ப்ரோ இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ப்ரோ 3000 ரூபாய் சேலஞ்ச் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ரேப்பிடை ஓட்டி 3000 சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்து ரேப்பிடை ஓட்டினா எவ்வளோ வரும் அப்படின்றது ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எத்தனை பேருக்கு அந்த வீடியோ போடலான்னு சொல்லி நினைக்கிறவங்க, அந்த வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஓகே சார். இந்த ஹெல்மெட்டை போட்டு நல்லா வைசரை போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் டஸ்ட்டு எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே அதெல்லாம் மூக்குக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க கைஸ். சரி இந்த மாங்காடு வழியாக போய் போகிறது அப்படியா? ஓகே சார், நான் எனக்கு வழி தெரியும். இந்த பாலா ஜவுனின்னு இருக்குமே அதுவா? ஓகே ஓகே சார். 48ண்ணா. அப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, ப்ரோ ரேப்பிடோ டிஷர்ட்டும் ஹெல்மெட்டும் எங்கே ப்ரோ வாங்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ நியர்பைன்னு சொல்லி கூகுள் மேப்லேயே போட்டு பாருங்கள் ரேப்பிடோ ஆஃபீஸ்னு சொல்லி. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்க, அவங்க தந்துடுவாங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க இங்கே கிண்டி பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ரேப்பிடோ ஆஃபீஸு. ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு தந்துடுவாங்க. பஜ்ஜி ஒன்று போண்டா ஒன்று சாப்பிடணா. நீங்கள் சட்னி இல்லையா? பட் இருந்தாலும் அவ்வளோ சுகமாக இருக்குது சாப்பிடுது. ஏன்னா அவ்வளோ பசியில் இருக்கா. 10:47. ஸோ இந்த டைமில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, 12 கிலோமீட்டர் ஆர்டரு. வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். ஸோ பிக்கப்பே வந்து கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஸோ அவங்களுக்கு கால்லாம் பண்ணல, நான் அப்படியே போவேன். கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் ஆகிட்டோம். நான் இப்போ வேறு ஒரு திங்கிங்கில் இருக்கேன், டீப்பான திங்கிங் என் ஃப்யூச்சரை பற்றி. ஸோ அதனால் இப்போ கால் பண்ணுறதுலாம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கடவுள் இருக்கானே ஒரு பெரிய கணக்குவாதியாக இருக்கு. எங்கே கூட்டி எங்கே கழிக்கணுன்றது அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குப்பா. நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவரே செதுக்கிறாரு கைஸ். இப்போ நம்ம பிக்கப் பண்ண ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டரில் நம்ம கூட உட்காந்துட்டு வரவர் வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. எனக்கு வேறு பயங்கரமான பயம். அவர் வேறு ரொம்ப தூரம் வேறு. எனக்கு பண்ணும்போது அவர்கிட்ட பேசும்போது லைட்டாக தெரிஞ்சிருச்சு. அவரோட டக்குன்னு இப்படி சாஞ்சிடறாரு போயிட்டே இருக்கும்போது. எனக்கு என்னென்னா டக்குன்னு அப்படிக்கா வீந்துட போகிறாரான்னு ஒரு பயத்துலேயே நான் போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் தான் நீங்களே பாருங்க கைஸ். ஒரே சரிங்க சார். உட்காருங்க. போகலாம் கைஸ். அந்த சாரை நம்ம பிக்கப் பண்ணும்போது அவர்கிட்ட ஓடிபிலாம் கேட்டிருப்பேன். அதுலேயே பயங்கர போதையாக தான் ஒரு மாதிரி லைட்டாக பேசியிருப்பார். அந்த கேமராவும் ரெக்கார்டிங் இருக்குது. ஆனால் அதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு காமிச்சுன்னா அவரே இந்த வீடியோவை பார்த்தாருன்னா ஃபீல் பண்ணுவார், ஃப்யூச்சரில் என்னடா நம்மள வேறு பேசியிருக்குமே, அது வேறு இந்த தம்பி போட்டார் அப்படின்னு சொல்லி. வேணாம் கைஸ், நம்ம அதை போட வேணாம். ஸோ அதே மாதிரி அவங்க பசங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா கூட ரொம்ப ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரையும் நம்ம தப்பாக வீடியோவில் காட்ட வேணாம். குடிக்கிறதுனால எவ்வளோ பேர் வாழ்க்கை கெட்டு போகுதில்ல. ஸோ கவர்மெண்ட்டே அதை விற்கிது. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பேசினா வந்து இப்போ நம்ம நினச்சாலும் எதுவுமே மாற்ற முடியாது. பேசினாலும் டைம் வேஸ்ட்டு. சரி நம்ம கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ஸோ என்னால் நான் கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டேன், அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க யாருமே தயவு செஞ்சு வாழ்க்கையெல்லாம் கூட குடிக்காதீங்க. தப்பான ட்ராக்கில் போனீங்கனாலும் உங்கள் ஃபேமிலி ரோட் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு தப்பான
எந்த பழக்கமும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. அப்புறம் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற எய்ம் வைங்க. எல்லாருடையும் ஒரு ஆரோக்கியமான போட்டி போடுங்க. ஸோ இவங்கலாம் கரெக்டாக போகிறாங்க, நம்ம மட்டும் என்ன குடிச்சு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தால் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் தப்பான ட்ராக்லேயே போக மாட்டோம். அப்புறம் போகும்போது போலீஸ் கிளீஸ் எதனா பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயத்திலே நான் போயிட்டு இருந்தேன், தப்பே பண்ணாமல். பாருங்க என்ன வந்துச்சுன்ட்டு. சார் யூடியூப் சேனலுக்காக கேமரா, சார் யூடியூப் சேனலுக்காக கேமரா கோப்ரோ. கைஸ் அந்த சார் வந்து நம்ம யூடியூப் சேனலை பற்றி அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் பகுன்னு இருந்துச்சு. பின்னாடி வேறு வாசலில் இருக்கார், இதை வேறு அவர் பார்த்துருந்தா நம்மளுக்கு ஃபைனுக்கு போட்டு வரணும், அந்த பயம் வேறு இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் அவர் கூட்டு போகிறது தப்பு தானே கைஸ், சட்டப்படி போதையில் இருக்கிற கூட்டு போகிறது. ஆனால் ஹெல்மெட்லாம் கரெக்டாக போட்டு சேஃபாக தான் கூட்டு போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் தப்பாக கரெக்டாக நான் திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நம்ம ஏற்றும் போதே ஒரு வேளை சார் இல்லை சார் இது குடிச்சிட்டு நான் ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடலாமோ, இல்லை அப்படி பண்ண வேணா நான் சேஃபாக கூப்பிட்டு போயிடலாமோ, இந்த மாதிரி கேட்கப்பட்டு குழப்பில் இருந்துச்சு. சார் நான் போயிட்டுருக்க லொக்கேஷன் கரெக்டு தானே? கரெக்டாக தான் போகிறீங்க. ஓகே எனக்கு வழி தெரியும், ஆனால் ஃபுல்லாக அவர்கிட்ட நான் கேட்டே தான் போனேன். ஏன்னு சொல்லுங்கள், அவர் பயங்கர போதையில் இருக்கார். இந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வந்தால் தான் அவர் ஸ்டெடியாக நின்று அப்படியே பேசிகிட்டே கரெக்டாக வருவார். இல்லை சாஞ்சிடறாரு, இல்லை பூத்தில் அப்படியே அவிழ்ந்துட்டாருன்னா, ஸோ அதனால் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போயிருப்பேன். கைஸ் ஃபைனலி இந்த ஆர்டர் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபைனலி அந்த ஆர்டர் நம்ம வந்து ட்ராப் பண்ணியாச்சு. டைம் என்னென்னா கரெக்டாக 11:26. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தெரியுமா சம்பாதிச்சிருக்கோம்? 409 ரூபா தான் கிட்ட கைஸ் சம்பாரிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம்? சென்னையில் ஏசர் பாடி பக்கத்தில் நியர்பை இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து நம்ம வீட்டை பார்த்து வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாமே ஆர்டர் வருது, அது எங்கெங்கேயோ அப்படிக்கா போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஒரு ஹாப்பினஸான விஷயம் நடந்துச்சு, அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் ரேபிடோ, அப்படியே போயிட்டே இருந்தேன். நம்ம சேனலில் பார்க்குற ப்ரோ. ஹாய் ப்ரோ, பார்த்து ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இதெல்லாம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். மீட் பண்ணிட்டேன் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஓகே, எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃபேஸ்லாம் சிரிச்ச மாதிரி மாறணும். ஓகே ப்ரோ, சரி பார்த்து கவனமாக ஓட்டுங்க. ஓகே ப்ரோ, சரி ஓகே ஓகே. அப்புறம் வந்து பெரிய புல்லட் பைக் கைஸ், அதை தான் ஓட்டிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பைக் பெரிய சரியாக தெரியல. ஸோ எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருதுன்னு கேட்டால் 35 எவ்வளோ தான் கைஸ் தருதா. என்ன ப்ரோ கட்டுப்படியாத ரேபிடோ ஓட்டி அப்படின்னு சொல்லி அவர் இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சான். நம்ம வீடியோ பார்த்து தான் ஓட்ட ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ கட்டுப்படியாவது அப்படின்ற மாதிரி சொன்னார் கைஸ். அதுக்கப்புறம் 12 மணி அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. முக்கியமாக வந்து இந்த நைட் டைமில் பார்ட் டைமாக ஓட்டும் போது கிட்டே ஆர்டர் முடிஞ்சளவுக்கு டக்குன்னு எல்லா ஆர்டரும் எடுத்தால் நம்ம லாபம் கைஸ். வீட்டு பக்கம் டக்குன்னு வரணும், இல்லை அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போடுவோம் வெயிட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நேரம் ஆகிப்போம். ஸோ அதனால் ஃபுல் டைமுக்கு பெரிய ஆர்டர் எடுங்க, பார்ட் டைமுக்கு ஷார்ட் ஆர்டர் எடுங்க. ஸோ வந்து 4 ஹவர் கிட்ட நம்ம ஓட்டணும். ஆர்டர் எண்ணிக்ஸ் வந்து 450 ரூபா கிட்ட வந்துச்சு. அதில் நம்ம கைவிட்டு போடலாம் மைனஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ பெட்ரோல் வந்து 1 லிட்டர் போட்டேன், அதாவது 101 ரூபா, அது மைனஸு. அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நம்ம 40 ரூபா செலவு பண்ணிட்டோம், அது மைனஸு. அப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம 47 ரூபா டிப்ஸே கிடச்சிது கைஸ். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 315 ரூபா தான் கைஸ் நம்ம கைக்கு வரும். எக்ஸ்ட்ரா வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம லாங்காக இருந்தால அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் போட்டிருந்தோம்னா இன்னும் 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். ஸோ அது வந்து நேரங்காலம் பொறுத்த இருக்குது கைஸ். இது உங்களுக்கு கரெக்டாக ரேப்பில் என்ன டவுட் இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பேச ட்ரை பண்ணுறேன். போன வீடியோஸ்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் சில பேர் கேட்டிருப்பீங்க, நடுவில் அப்பப்போ நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற டவுட்டை நான் அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். போன வீடியோவில் கேட்ட டவுட்ஸை நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருப்பேன், மிச்சம் தான் நான் அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணிடுறேன் கைஸ். தினமும் வீடியோஸ் வந்து 4Kல அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் 4Kல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுது. 2 நிமிஷத்துக்குள்ளே நான் வீடியோ போகிறேன், அதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.